Hey guys, இந்த வீடியோவில் இப்போ நம்ம PlayStation 3 ஓட கண்ட்ரோலரை பிசியில் கனெக்ட் பண்ணி பிசி கேம்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் போதும் guys. அது என்ன டிரைவர்னு பார்த்தீங்கன்னா ScpToolKitன்னு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பக்கத்தில் சின்னதாக லேட்டஸ்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த லேட்டஸ்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே செட்டப் வரும். இந்த செட்டப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க guys. இந்த செட்டப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டேனே டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் பார்க்க இப்படி தான் இருக்குது கைஸ். இதான் அதோட செட்டப்பு. இந்த செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். செட்டப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஐ அக்ரி த லைசன்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க கைஸ். இதில் எல்லாமே டிக்கில் இருக்குது. நீங்கள் இதில் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் ப்ளூடூத் பேர் யூட்டிலிட்டி மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மீதிலாம் நீங்கள் எதுவும் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க கைஸ். கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே ஒரு இப்போ தான் பாப்பப் போகக்கூடாகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அது இதோட சாஃப்ட்வேர் தான். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினே ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா PlayStation 3 கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க கைஸ். PlayStation 3 கண்ட்ரோலர் எடுத்து அது கூட வந்து அந்த சார்ஜிங் கேபிள் எடுத்துக்கோங்க. கேபிள் எடுத்துகிட்டு இதே மாதிரி இந்த கேபிள் PlayStation 3ல கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2 வந்து லேப்டாப் ஆர் பிசி மைக்ரோ யூஎஸ்பி டைப் ஏ அதான் இன்னும் 2ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ScpToolKit டிரைவர். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும். பாப்பப் ஆனே சூஸ் ப்ளூடூத் டாங்கிள் டு இன்ஸ்டால், சூஸ் DualShock 3 கண்ட்ரோல் டு இன்ஸ்டால்னு இருக்கும். இதில் வந்து ப்ளூடூத்தில் வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்க ப்ளூடூத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து DualShock 3ல நீங்கள் கனெக்ட் பண்ண PlayStation 3 கண்ட்ரோலரோட டிக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா DualShock 4 டிரைவர் அதை அன்டிக் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ நம்ம PlayStation 3யோட கண்ட்ரோல் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் 4 நம்மளுக்கு தேவையில்லை. அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் கைஸ். இன்ஸ்டால் ஆகி முடிச்சுன்னு இப்படி தான் ரைட்டில் பாப்பப் போகிறோம். எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணி செகண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சார்ஜிங்னு வருது பாருங்க கைஸ். நம்ம PlayStation ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுது கண்ட்ரோலரு. சார்ஜிங் பிளிங்க் ஆகுது பாருங்கள். சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு கண்ட்ரோலர். அதுக்காக தான் அர்த்தம். அதான் இது யூஎஸ்பி சார்ஜிங்னு வருது. இப்போ நம்ம ஒரே ஒரு கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி ஒன்றுன்னு காட்டுது. நம்ம மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒர்க் ஆகுது என்ன செக் பண்ணலாம் கைஸ். இங்கே பாருங்கள். இப்போ நான் எக்ஸ்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இப்போ அதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஆகுது. அன்லாக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஆகுது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இது நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வெறும் நம்ம இது மட்டும் காட்டாமல் ஒரு ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஒரு நல்ல கேம் உங்களுக்கு ப்ரூஃப் லைவ் ப்ரூஃபாகவே நம்ம ப்ளே பண்ணி காட்டிடலாம் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, என்கிட்ட ஒரு அன்சார்ட்டடு தீவ்ஸ் அண்ட் கேம் இருக்குது. அதை வந்து லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஜாஸ்டிக் வச்சு. செட்டிங்லாம் எப்படி செட் பண்ணணுமா என்னன்ட்டு, ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளேவா எப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணலாமா அது என்னன்ட்டு இப்போ நம்ம லைவாக பார்த்துடலாம் கைஸ். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்வேர்ட் பண்ணிக்கிறேன். கேம் நான் லோடிங் டைம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பாஸ்வேர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அன்சார்ட்டட் 4 தீவ்ஸ் அண்ட் ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. ஜாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அதுதான் அன்லாக்லாம் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம கண்ட்ரோலில் செட் பண்ண கூட அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிது. ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான் கைஸ் ஆஸ் யூஷுவல். ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்ட்ரோலர். ஆப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கு. வைப்ரேஷன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் PlayStation 3ல விளாட்ற மாதிரி உங்களுக்கு பிசி கேம்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ட்ரோல் அதே செட் ஆகிது. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலருக்கு செட் ஆகிது. உங்களுக்கு ஷோ ஆகுது என்னென்ன கீஸ்ன்ட்டு. நீங்கள் அப்படியே செட்டிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லைனா அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுது கைஸ்.
ஓகே, இந்த வீடியோ எதுக்கு பண்ணோம்னா, நீங்கள் ஏதாவது PlayStation 3 ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அது யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது, எதுவும் தூக்கி எதாவது போட்டுற போகிறீங்கன்றதுக்காக தான் நீங்கள் பிசிலையும் கனெக்ட் பண்ணி ஆல் ட்ரிபிள் டைட்டில்ஸ் கேமையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. இந்த வீடியோவை பாராட்டி ஒரு லைக் போடலாம் நண்பர்களே. ஓகே, ஜோக்ஸ் வாட். இந்த வீடியோ தான் கைஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நம்ம நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலே இப்போ நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஏகே வரேன், திரும்ப வரேன்.